இந்த மாரி விஜய் அடிச்சுட்டு போன விஷயத்துக்கு எல்லாத்தையுமே செமையா டென்ஷனா நெனச்சு பார்த்துட்டுருக்காரு. அவன நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லா பொருளையும் போட்டு உடைக்கிறாரு. ராகினி அவர சமாதானப்படுத்துறாங்க. "அப்பா நீங்க கவலைப்படாதீங்கப்பா. எப்படியும் அவன பழி வாங்காம நான் விட மாட்டேன். இப்ப நியாயத்த கேட்குறேன்" அப்படின்றாங்க. "நீ எதுவும் கேட்க வேணாம்மா. அவனுக்கு குடுக்குற அடியில அவன் எழுந்துக்கவே கூடாது. அந்த மாரி ஒரு அடிய குடுக்கணும். எப்ப காவேரி தான் முக்கியம்னு சொன்னாலும், அந்த காவேரி அவனுக்கு கிடைக்கவே கூடாதும்மா. அவன் லைஃப்ல வெண்ணிலா தான். இது நம்ம எடுத்த முடிவு" அப்படின்னு சொல்றாரு. "எப்படிப்பா இதெல்லாம் நடக்கும்? அப்பாவ நம்பும்மா. கண்டிப்பா நடத்தி வைக்கிறேன். அவன் குடுத்த அடிக்கு எல்லாத்துக்கும் அவனுக்கு பதிலடிம்மா" அப்படின்னு சொன்னோனே சந்தோஷப்படுறாங்க ராகினி. விஜய் ரொம்ப டென்ஷனா இருக்காரு. அத பார்த்துட்டு தாத்தா, பாட்டி "என்னடா ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "என்னடா இப்படி அடிபட்டு வந்திருக்க? எப்புட்றா இப்படி அடிபட்டுச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு. "அந்த பசுபதிய நான் சும்மாவே விட மாட்டேன். அதுதான் ஒரு காட்டு வந்திருக்கேன்." அப்படின்னோனே அதிர்ச்சி அடைகிறாரு தாத்தா. "ஏன்டா இப்படி முன்கோபத்த வச்சுட்ருக்க? இதெல்லாம் நல்லாவாடா இருக்கு? ஏற்கனவே அந்த பசுபதி அப்படி பண்ணிட்டுருக்கான். எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டுருக்கான்? அவன் தான் இதெல்லாம் பண்ணானா?" அப்படின்னோனே, "ஆமா தாத்தா, அவன் தான் தூண்டி விட்டுருக்கான். எல்லாம் இவ இருக்கால்ல, இவளும் சேர்ந்து தான் பண்ணியிருப்பா. இவள சும்மாவே விடக்கூடாது. வேணாம் பாட்டி விட்டுருங்க. நான் வேற மாதிரி இவங்கள 2 பேரையும் டீல் பண்ணிக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க." அப்படின்னு பாட்டி ச்சே இவெல்லாம் ஒரு மனுஷியா வீட்டில் இருந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காளே, இவ்வளோ சும்மாவே விடக்கூடாதுடா அப்படின்னோடனே, என்னடா இப்படி அடிபட்டு வந்திருக்க, ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் வா அப்படி சொல்லிட்டு தாத்தா கூப்பிட்றாரு. இல்லை தாத்தா அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் பார்த்துக்கிறேன் விடுங்க அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. எங்கள் விஜய் ரொம்ப டென்ஷனாக இருக்காரு. காவேரி என்ன பண்ண தெரியாமல் யோசிச்சுட்டே இருக்காங்க. இவங்க என்ன நடக்குதுன்னு தெரியலையே, ஒன்றும் புரியலையே அப்படி சொல்லிட்டு காவேரிக்கு விஜய் கால் பண்ணுறாரு. இந்த மாதிரி காவேரி விஜயோட கால் வந்தோடனே உடனே அட்டன் பண்ணுறாங்க. எப்படி இருக்கீங்க அப்படி சொல்லி கேட்டோன்னா, ஓகே காவேரி அப்படின்றாரு. சரி நடந்த விஷயத்தெல்லாம் நினச்சி நீ ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கியா? வீட்டில் எல்லோரும் என்ன சொன்னாங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. வீட்டில் அம்மா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. எல்லோரும் வீட்டுக்கே வந்துட்டாங்க. என்கிட்ட பேட்டி காண்றதுக்கு ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. நான் பார்த்தேன் காவேரி, நீ கவலைப்படாத. இந்த பிரச்சனை எல்லாத்தையும் நான் சால்வ் பண்ணுவேன். அப்படி என்னை நம்பு காவேரி அப்படின்றாரு. நான் நம்புகிறேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி அந்த வெண்ணிலா ஏன் இப்படிலாம் பண்ணுறா அப்படி சொன்னோன்னா, அதான் காவேரி எனக்கும் புரியல. சாரி காவேரி, உங்ககிட்ட நான் வெண்ணிலா பற்றி வேறு மாதிரி சொல்லி வச்சுருந்தேன். ஆனால் அது எல்லாமே அப்படி டோட்டலாக மாறி இருக்கு. எனக்கு ஒன்றுமே புரியலடி. தயவு செய்து ப்ளீஸ் டி கோச்சிக்காதடி அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி நீங்கள் ஏன் ஒரு மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு, ஒன்றும் இல்லை அப்படின்னோடனே, சரி ஒரு நிமிஷம் இருங்க காலை கட் பண்ணுங்கன்னோடனே காலை கட் பண்ணிட்டு வராங்க. ஐயோ என்ன இவ இந்த மாதிரி காலில் வராளே அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு வீடியோ காலில் வாங்க அப்படின்றாங்க. உடனே ஐயோ என்ன பண்ணுன்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு வீடியோ காலில் வராங்க. வந்தோடனே விஜயை பார்க்குறேன். விஜய் என்ன பண்ணுறாரு, முகத்தை நல்லா காட்டாமல் சும்மா ஒரு பக்கம் மட்டும் காட்டுறாரு. எனக்கு தெரியாது, நீங்கள் ஃபுல்லாகவே காட்டுங்க அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. இல்லை வேண்டாம், சொன்னால் கேளு காவேரி, இப்போ என்ன ஆச்சு, நான் கட் பண்ணுறேன் அப்புறம் பேச, அதெல்லாம் தெரியல ஃபுல்லாக காட்டுங்கன்னொன்னே, விஜய்க்கு அங்கங்கே அடிபட்டுருக்கு, பதறி போகிறாங்க. காவேரி உங்களுக்கு என்னங்க ஆச்சு அப்படின்றாங்க. எனக்கு ஒன்றும் இல்லை காவேரி, இப்போ நீங்கள் சொல்ல போகிறீங்க இல்லையா அப்படி சொல்லிட்டு டென்ஷன். சரி நீ டென்ஷன் ஆகாத, நான் சொல்லிடுறேன் அப்படி சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே விஜய் சொல்கிறாரு. அதை கேட்டு காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. அந்த பசுபதி இவ்வளவும் பண்ணியிருக்கா, ஆமாம் பசுபதி தூண்டி விட்டு தான் வெண்ணிலா இவ்வளவும் பண்ணியிருக்கா, வெண்ணிலாவோட மாமாவும் அப்படின்னா அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏங்க அந்த பசுபதி இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னோடனே, அவன் எதுக்கு பண்ணுறான்னு நம்மளுக்கு தான் தெரியும்ல, நீ கவலைப்படாத காவேரி, இந்த பிரச்சனையை எப்படி டீல் பண்ணும் எனக்கு நல்லாவே தெரியும். இந்த பிரச்சனையெல்லாம் டீல் பண்ணிவிட்டு உன்னை உங்கள் வீட்டிலே இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு நான் உன்னை கூட்டிகிட்டு போல, என் பேர் விஜய் இல்லை காவேரி, அதுக்காக காத்துட்டு நான் சீக்கிரமாக வருவேன் அப்படின்னோடனே, எனக்கு தெரியும் ஆனால் இந்த மாதிரி அடிபட்டிருக்கேங்க, அவன் உங்களை அடித்தானா அப்படின்னோடனே, இல்லை நானும் தான் அவனை நல்லா போட்டு அடிச்சிட்டேன். சண்டையில் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நடக்க தானே செய்யும் காவேரி, எனக்கு ஒன்றும் இல்லடி, எனக்கு சரியாயிடுச்சுன்னொன்னே ரொம்ப பதறி போகிறாங்க. அழுகையாக அழாதடி சொன்னா கேளுன்னொன்னே, இங்கே பாருங்கள் இவ்வளோ பிரச்சனை வேணாங்க, சொன்னால் கேளுங்க, நான் வேணால் வெண்ணிலா கிட்ட பேசிட்டோமா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் காவேரி, நான் பார்த்துக்கிறேன். நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே நான் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடுவேன், நீ கவலைப்படாத. இவங்களெல்லாம் எப்படி எனக்கு வழி பண்ணணும் நல்லா தெரியும். எனக்கு எதிராக சதி பண்ணாங்களோ அதை எப்படி முறிக்கணும்னு எனக்கு தெரியும். நீ கவலைப்படாமல் இரு, சீக்கிரமாகவே எதிர்பார்க்கலாம். சீக்கிரமாக ஒன்று நான் கூட்டிகிட்டு போயிடுவேன் காவேரி, நீ கவலைப்படாதன்னு நிம்மதி அடைகிறாங்க காவேரி.